பிரிண்ட் மேனேஜ்மெண்ட் இது இங்கே சர்வரில் இருக்கும். இங்கே போய்ட்டு டூல்ஸ். ஆமாம், டூல்ஸில் போய்ட்டு பிரிண்ட் மேனேஜ்மெண்ட் இதை ஓப்பன் பண்ணினா இங்கே வரும், இந்த பிரிண்ட் மேனேஜ் வரும். இதில் பிரிண்டர் சர்வர்ஸில் பிரிண்டர்ஸ் இங்கே வந்துச்சா? ஆமாம், இங்கே தான் இருக்கும் எல்லா பிரிண்டரும். இங்கே ஏதாவது ஒரு பிரிண்டர் டெலிட் பண்ணிட்டேன்னா யூசர் யூசேஜுக்கு வராது. இங்கே ஏதாவது ஒரு பிரிண்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா வரும். இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிரிண்டர், புது பிரிண்டர் இங்கே வந்துடுச்சு பாரு. வந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் போயிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம்ல, அது வந்து டிரைவர் இங்கே இருக்கு பாரு. டிரைவில் போயிட்டு ஹெச்பி பிரிண்டர் டிரைவு, யூனிவர்சல் பிரிண்டரு, இந்த ஃபைலை தான் ரன் பண்ணணும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்கணும். கொடுத்தேன்னா அந்த கமாண்ட் விண்டோ வரும். அவ்வளோதான். அதெல்லாம் இந்த பேர் போடணும். அந்த கமாண்ட் விண்டோ போயிருச்சா? ஆமாம், போயிடுச்சு. இந்த காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஐபியும் நம்ம ஹோஸ்ட் நேம் கொடுத்துடணும். இப்போ நீ கான்ஃபிகர் பண்ணது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை நீ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் டெஸ்ட் பேஜ்னு கொடுத்தேன்னா இங்கே இந்த மாதிரி பின்னு வரணும். வந்துச்சுன்னா தான் நீ கான்ஃபிகர் பண்ணது கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பின்னு வராமல் டேரெக்டாக பிரிண்ட் ஆச்சுன்னா கான்ஃபிகரேஷன் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இந்த பிரிண்டரை இங்கேருந்து டெலிட் பண்ணிவிட்டு இதோட போர்ட், அதாவது ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கான்னு பார்த்து அந்த ஐபியும் டெலிட் பண்ணி விட்டுரு. டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கான்ஃபிகர் பண்ணணும். சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ கான்ஃபிகர் பண்ணினா இது ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். இந்த 154 இருக்கா, இதை இங்கேயும் டெலிட் பண்ணிவிட்டு பிரிண்டர் வெளியிலேயும் டெலிட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணினா அது ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹெச்பி பிரிண்டர்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். ரிக்கோ பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆட் பிரிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டரோட ஐபி எல்லாமே ஹோஸ்ட் நேம் வச்சு தான் டிடெக்ட் பண்ணணும். இங்கே பிரிண்டரோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு B8ஓடது 201 கொடுத்துட்டு இங்கே ஏன் 2ன்னு வருதுன்னா, இங்கே ஆல்ரெடி 201ன்றது ஒன்று அவைலபிள் இருக்குது, 2 வருது. இங்கே எத்தனை வேணாலும் வரலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இது வந்து பிரிண்டரை டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? டிடெக்ட் பண்ணிடுச்சா? இங்கே பிரிண்டரோட நேம் கொடுக்கணும். நீ என்ன இப்போது CHN MCT P012 F02 WC2 அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நீ கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதே பேரை கீழேயும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா இது கான்ஃபிகர் ஆகிடும். அவ்வளோதான் ரிக்கோ பிரிண்டர்.